பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அக்கிரமம் யாவையும் மன்னித்து மறந்தான் அவர் பிள்ளையாயிருக்க. அக்கிரமம் யாவையும் மன்னித்து மறந்தான் அவர் பிள்ளையாயிருக்க. நோய்கள் யாவையும் குணமாக்கி குறிக்கு விலக்கி மீட்டார். குறிக்கு விலக்கி மீட்டார். நோய்கள் யாவையும் குணமாக்கி குறிக்கு விலக்கி மீட்டார். குறிக்கு விலக்கி மீட்டார். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. கிருபையினால் முடி சூட்டிவிடான் நாம் மாளுகை செய்திடவே. கிருபையினால் முடி சூட்டிவிட்டான் நாம் மாளுகை செய்திடவே. நன்மையினால் வாய் நிரப்பி திருப்தியாகுகிறார். திருப்தியாகுகிறார். நன்மையினால் வாய் நிரப்பி திருப்தியாகுகிறார். திருப்தியாகுகிறார். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. தேவன் அவருடைய அன்பையும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக அவருடைய அன்பை காட்டினார் என்று 3:16 யோவான் 3:14 பார்க்கிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு சுயநலமற்ற அன்பு. அதனால தான் நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ரோமரில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பவுல். அவருடைய அன்பு ஒரு சுயநலமற்ற அன்பு என்பதெல்லாம் பார்க்குறோம். அவர் அன்பை பாருங்கள் செய்து முடித்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பு ஒரு மிக ஆழமான ஒரு அன்பு என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் போகணும்னா இந்த அன்பு அதாவது இந்த தெய்வீக அன்பு இருந்தால் தான் விசுவாசமே வேலை செய்யும். அதுதான் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடையத்தில் நம்ம விசுவாசம் இருக்குன்னா தேவனுடைய அன்பிலே நாம் என்ன செய்யணும்? வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவ அன்பிலே நடப்பவர்கள் அது பாருங்கள் இந்த உலகத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த உலகத்தில் வருது. நாம் குறிப்பாக ரோமர்கள் நிறுவத்தில் சில காரியங்களை பார்த்து கொண்டே வந்தோம்.
அதில் இன்றைக்கி நம்ம தொடர போகிறோம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம். எல்லோரும் எடுத்துங்க. 12ஆம் அதிகாரத்தில் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து இன்றைக்கி மீண்டுமாக 14ஆம் வசனம், அதாவது 12 ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதிருங்கள் அப்படின்றார். அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்கள். துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிக்கிறன்றது சாதாரண வேலையா? அது சும்மா வாயில் வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பெரிய பயங்கர சவாலான விஷயம் அது. அங்கே சொல்கிறார், அன்பில் நடப்பது வந்து ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் லைஃப். உங்களுக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு டெய்லி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காரு, பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்கள மன்னிக்க முடியும், அதை எப்படி கொஞ்சம் மறக்க முடியும், இதை தாண்டி எப்படி அவங்கள நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும்? ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இது மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது அல்லது நமக்கு பிரச்சனை கொடுக்கும்போது நம்முடைய ரியாக்ஷன், நாம் அதாவது எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நாம் எப்படி வந்து நடந்து கொள்கிறோம் என்பதெல்லாம் இதில் பார்க்குறோம். எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அதில் பார்க்குறோம். அப்போ அதில் வந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி நடந்து கொள்கிறோன்றது ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் டெய்லி நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரு, பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாருன்னா எப்படி தான் அதை வந்து அவரை முதல்ல மன்னிக்கிறது, அதை மறக்கிறது, எப்படி அவர் மேலே அன்பு கூறுறது? பவுல் ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக சொல்கிறார். ரொம்ப இது வந்து பெரிய விஷயமாக சொல்கிறார். பெரிய விஷயந்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே அப்படி தான் சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துவர்கள் என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள். முதல்ல வந்து பிரச்சனையை கொடுக்குறால வந்து அவங்கள எதிர்கொள்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். சரி, எதிர்கொண்டாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை மன்னிக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை விட அதை கொஞ்சம் மறக்கிறது அதை விட பெரிய விஷயம். மறந்துட்டு இன்னும் அதை போய் எனக்கு இப்படி பிரச்சனையை கொடுக்குறால ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையில் யாராவது பேசிடலாம். இந்த உலகத்தில் பாருங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர உலக மக்களால் கண்டிப்பாக மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அவர்கள் நல்லா இருக்குன்னு மக்களால் விரும்பவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் பிறக்கலை, அவங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் வன்மம் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாங்கல்ல, ஏதாவது ஒரு நாளைக்கு அவங்கள பண்ணிடணும் அப்படின்ற அந்த வன்மங்கள் தலை தூக்கி ஆடும். அதுதான் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சுபாவம் உள்ளே இருக்கிறதுனால, அந்த பாவம் உள்ளே இருக்கிறதுனால அவனால் வந்து மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சுல, ஒரு ஆளுக்கு ஒரு நமக்கு ஒரு கண்ணு கட்டுச்சுல, அவனுக்கு 2 கண்ணு கட்டு போயிட்டுரும். ரட்சிக்கப்படாத மக்களால் இது வந்து மன்னிக்கவே முடியாதுங்க, மறக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிக்கின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு அவங்க நினைப்பாங்களே தவிர ஒரு நாளும் அவங்க வந்து உண்மையாகவே அவங்க மேலே அன்பு கூர்ந்துருவாங்கன்னு சொல்கிற வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் 8 காரியங்கள் சொல்ல போகிறேன். இதில் வந்து நல்ல கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும், சரிதானா? ஓகே. முதலாவது தேவ அன்பிலே பாருங்கள். நாம் வந்து தேவ அன்பிலே நாம் வந்து நடப்பவர்கள் வந்து மற்றவர்கள் பிரச்சனை கொடுக்கும்போது உடனே பாருங்கள் கோபப்படாமல் நம்ம என்ன பண்ணணுமா, யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்? முதல் காரியம், எப்படிங்க இதை வந்து மன்னிக்க முடியும்? என்னால் எப்படி மன்னிக்க முடியும்? ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம இருக்கிறோம் இல்லையா? நிறையா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களை எப்படி தான் மன்னிக்கிறது அப்படின்னா, முதலாவது என்ன பண்ணணுமா, தேவ அன்பிலே நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவரும் மற்றவர்கள் பிரச்சனை கொடுக்கும்போது உடனே கோபப்பட்டுட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக காப்பி போடுற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு கோவப்பட்டு அப்படி கோவப்படாமல் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா. என்ன யோசித்து பார்க்கணும்? ஏன் வந்து இவங்க அப்படியெல்லாம் கோவப்படுறாங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன, ஏன் இவ்வளோ, உங்களுக்கு என்ன கோபம்? நல்லா தானே இருந்தாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டுமா, தேவனுடைய அன்பில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள்? அது மட்டும் இல்லாமல் அப்படி யோசித்து நாம் அப்படி யோசித்து பார்க்கும்போது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏன் அப்படி நடந்துள்ளார்கள் என்று கொஞ்சம் யோசிக்கணுமா. அவங்க நிலையில் இருந்து என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அவங்க திடீர்னு இப்படி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணுமா. உடனே நமக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். பதிலுக்கு திட்டுறாலாம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் வாய் சும்மா இருக்காது.
அவங்க பண்ணோன்னே இது வாய் சும்மா இருக்குமா? அவங்க ஒன்று சொன்னால் அவங்க 2 டபுளாக சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா பாருங்கள், நாம் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு இன்னும் நம்ம யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம்னா அவங்களுக்கு ஏதோ சம்திங் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, கண்டிப்பாக தேவன்பில் நடக்கிற நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும் அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலான்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம உதவி செய்யலான்னு ஒரு தீர்மானத்தை நாம எடுப்போம். உதாரணமாக ஒரு பகுதிக்கு நம்ம போகிறோம், வேதாமத்துக்கு போவோம். போய் அங்கேருந்து அதை எப்படி நம்ம அவர் கையாளலாம், அவங்களை எப்படி அந்த உதவியை நம்ம செய்யலாம், அவங்க அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்களே, பிரச்சனை பார்த்து எல்லாரும் கோபப்பட்டு இருக்கும் போது நம்ம போய் தேவ அன்பில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவர்களை எப்படி அந்த பிரச்சனைகளை விடுதலையாக்கி அவங்க மேலே நம்ம எப்படி அன்பு கூர்ந்து அதை செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் ஆண்டவராக இயேசு தான் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறார். எடுங்க எல்லாரும் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலையிலுள்ள கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்னில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தாங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறை 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தில் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவருக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தாங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். நல்ல கவனிங்களேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு பாருங்கள் பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை அவனுக்கு? பிரச்சனை என்னென்னா, அவன் தன்னைத்தானே குத்திக்கிறான், தன்னைத்தானே கல்லெடுத்து குத்திக்கிறான், அவனை ஏதாவது கட்டி போட்டால் சங்கிலியெல்லாம் உடச்சி எரிஞ்சு போட்டுறான், விலங்குகளை போட்டு விலங்கையும் முறிச்சு போட்டுறான். கணவன் பாருங்கள் மனைவி பிள்ளைகளோட வாழ வேண்டிய இந்த மனுஷன் பெரிய தொந்தரவு கொடுக்குறான். கடைசி இவனை என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சரி பண்ணிடலான்னு சொல்லி விலங்குகளை போடுறாங்க, சங்கிலி கட்டுறாங்க, ஒன்றும் ஒருவெல்லாம் பண்ண முடியல. கடைசி எங்கே ஓடி போயிட்டான் அப்படின்னா சுடுகாட்டுக்கு ஓடி போயிட்டான். சுடுகாட்டில் போய் அங்கே தான் போய் படுத்துக்கிறான். குடும்பத்தில் படுக்க வேண்டியவன், மனைவி பிள்ளைகளோட படுக்க வேண்டியவன் சுடுகாட்டில் போய் படுத்துருக்கிறான். படுத்தா ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே பயம். என்ன பயம் அப்படின்னா, ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசியிருப்பான்றீங்க, என்னங்க நல்லா தாங்க இருந்தான், ஆனால் இப்போ பாருங்கள் எங்கே போயிருக்கிறான், சுடுகாட்டில் போய் படுத்துருக்கிறாங்க. ஒரே கத்துறான். ரோட்டில் அந்த பக்கத்தில் யாராவது போனால் ஓன்னு கத்துறான், ஒரே கத்து. தன்னைத்தானே குத்துறான். குத்திக்கிட்டு பாருங்கள் ரத்தம் ஒழுகுது. அதை பற்றி அவன் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரே பிரச்சனை அவனுக்கு, பயங்கரமான ப்ராப்ளம். தன்னைத்தானே குத்திக்கிறான், அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் ஓடுது, எல்லாம் நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குது. அந்த ஊர் மக்கள், தெக்கப்போலிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனை பார்த்தா ஒரே கதிரையினர். அந்த நாடை சுற்றிலும் பல கிராமங்களில் இந்த விஷயம் பரவுது. ஐயோ இவ்வளோ மோசமான ஒரு மனுஷன் இருக்கிறானே, இவனை இப்படிலாம் பண்ணுறானே, கத்துறானே, குத்திக்கிறானே, அந்த மனைவியோட பிள்ளைகளோட வாழாம்படி ஓடி போயிட்டானே, எங்கள் சுடுகாட்டில் போய் படுத்துருக்கிறானே அப்படின்னு அவனுடைய பிரச்சனையை குறித்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மக்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, இவனை சந்திக்கிறதுக்காகவே ஒரு படகை எடுத்துகிட்டு போகிறார். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, மார்க் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவர் அப்படியே அந்த படகை வாடகை, நான் நினைக்க வாடகையே கொடுத்தே போயிருப்பார் இல்லையா. போய் 12 சீசரோட போகிறாரு. இவர் அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே சில பிரச்சனைகளை பிசாசெல்லாம் கொண்டு வருது.
அவரையும் சீசர்களையும் போய் கடலில் போய் அமிழ்த்துற மாதிரி ஒரு பெரிய புயல் வருது, பெரிய பயங்கரமான பிரச்சனைலாம் வருது. அதெல்லாம் தாண்டி ஆண்டவராக இயேசு வந்து அந்த சுடுகாட்டுக்கு பைதி போகிறார். போனால் அங்கே இருக்கிற பிரச்சனையோடு இருக்கிற மனுஷன் யாருன்னா லேகியோன். லேகியோனா அவனுடைய உண்மையான பேர் லோகியன் கிடையாது. அவனுடைய பேர் வந்து பாருங்கள், வேதம் வந்து அப்படி தான் சொல்லுது. ஆனால் உண்மையான பேர் அவனுக்கு ஏதாவது வேறு பேர் இருந்திருக்கணும், லேகியோன். அப்போ அந்த லேகியோனுக்கு வந்து என்ன, லேகியோன்னா என்ன அர்த்தம்னா ரோம படைகள் இருக்கக்கூடிய ஒரு பேராக பாருங்கள். ஊரில் எப்படி பாருங்கள், ஒரு படைகளுக்கு வந்து என்னமா சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வீட்டிலேயே பாருங்க சொல்கிறாங்க, காலாட்படைகள் வச்சுருக்கிறாங்க, விமானப்படை இருக்குது, கப்பல் படை இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அந்த ரோமர்களுக்கு வந்து 6000 ஒரு கூட்டத்தை கொண்ட வந்து ஒரு அந்த கூட்டத்துக்கு பேர் வந்து லேகியோன் என்ற அந்த பேர் இருக்காங்க. லீஜியோன்ற ஆங்கில பார்த்து லேகியோன் 6000 அப்படின்னு அர்த்தம். 6000 படைவீரர்கள் கொண்ட அந்த படைக்கு வந்து பாருங்க லேகியோன். அப்போ இவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்கா, இவனுக்கு என்ன பிரச்சனைன்றதை மற்ற மனுஷன் புரிஞ்சுக்கிற மாட்டான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் பாருங்க சொல்லுவாங்க, இவர் குடிக்கிறாங்க, இவர் இந்த பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனை இருக்குங்க, ஆளு சரியில்லைங்க அப்படின்லாம் பேசுகிறாங்களே தவிர அவன் குடிக்கிறான், ஏன் குடிக்கிறான், என்ன பிரச்சனை, அவனுக்கு எப்படி தான் வச்சுக்கிட்டு எப்படி தீர்க்கன்றது யாரும் பேசுறது கிடையாது இல்லையா. ஆனால் தேவ அன்புல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால அவனுக்கு என்ன பிரச்சனைன்றத போல பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை, நம்ம கூட சண்டை வைக்க வர்றான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான், ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆண்டவராக இயேசு உடனே பார்க்க போறாரு. அங்கே போனால் பாருங்க அவன் என்ன பண்ணுறான், அதாவது தன்னை குத்தி கொள்றான். அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஓடி போய் தன்னையே குத்தி கொள்றான். அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசு அங்கே வர்றாரு. அதானே பாருங்க, அவன் பாருங்க 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்களினால் தன்னை காயப்படுத்தி, ஒரே சத்தம் கூக்குரல். நைட்லேயோ பகல்லையோ ஒரு மனுஷன் போக முடியாது, அவ்வளோ கற்றுறான், பயங்கரமான கற்றுறான். இப்படி கற்றுட்டு இருக்கும்போது அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். நல்லா நீங்கள் கவனிங்க, என்னென்னா ஓடி வர்றான், ஓடி வந்து அவன் அப்படியே இயேசுவை போய் அப்படியே காலில் விழுகிறான், அப்படியே பணிந்து கொள்கிறான். எங்க இது வரைக்கும் நல்லா கவனிங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கதரையிலே தெக்கப்போலி நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய காலையும் விழுகலை. ஏன் விழுகலைன்னா இவனை தேடி யாரும் போகலங்க. ஆனால் ஒருத்தர் தேடி போனார். யார்? ஆண்டவராக இயேசு அங்கே போகிறார். இயேசு போகணும் உடனே அப்படியே அவன் கீழே விழுகிறான். விழுந்த உடனே பாருங்க சொல்கிறார், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, ஏன் என் கூட பிரச்சனை பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்றான் அவன். அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு பாருங்க, தேவன் பேரில் அவன் சொல்கிறான், என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் பற்றி சொல்கிறான். அவன் சொல்கிறான், அவன் எப்படி சொல்லியிருப்பான், நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், தேவன் பேரில் ஆணையாக சொல்கிறேன், நீ என்னை வேதனைப்படுத்தாங்கன்னு பிசாசு பேசுதுங்க. யார்கிட்ட இருந்து? இந்த லேகியோன்றது 6000 பிசாசு கற்றுது பாருங்க. ஒரு பிசாசு கத்துறதே பெரிய விஷயம். 6000 முடிச்சுன்னா எப்படி கற்றுன்னு பாருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பயங்கரமாக கத்தும். அவ்வளவு கத்துது. கத்துனது இவன் கிடையாது, இவனுக்குள்ள யார் கத்துறதுங்க? இவனை கத்த வைக்குது பிசாசெல்லாம் செஞ்சு 6000 பிசாசு செஞ்சு அவன் கத்துது பாருங்க. கத்தன உடனே ஏனெனில் அவர் பாருங்க அப்படி சொல்றாரு 8ஆம் வசனத்தில், ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அதாவது அது ஏன் மிகுந்த சத்தம் போடுதுன்னு சொல்றாரு. ஏன் மிகுந்த சத்தம் போடுது அப்படின்னா, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்றாரு? சொன்ன உடனே பாருங்க அதுவும் பதிலுக்கு பேசுது. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி அப்படின்னு சொல்றான். தாங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். எங்களை விரட்டி விட்றாங்க ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் பேசாமல் இந்த ஆளுக்குள்ளே இருந்துக்கிறோம், எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இவன் தான் சரியான ஆள் எனக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்குது கேட்குது. அப்போ உடனே பாருங்க அவன் சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது அவ்விடத்திலே மலைகளின் அருகே பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. முதல் சொல்லுது எங்களை விரட்டாங்கன்னு சொல்லுது. ரெண்டாவது சொல்லுது இவரை விரட்டாமல் போக மாட்டார். ஏன்னா இவர் ஒரு பிளானோட வந்திருக்காரு. பிரச்சனை பிடிச்ச மனுஷன் லேகியோன். இப்போ லேகி இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளை விரட்டாமல் விடுறதுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இவனை அழிக்கலாம் தான் வந்தோம், இவனை குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு வந்துட்டோம், விலங்குகளை வச்சு கட்டி போட்டெல்லாம் அறுத்து போட்டு விட்டுறோம், அப்புறம் தன்னைத்தானே குத்திக்குள்ளே வச்சுக்கிறோம், இவனை முழுசு சாங்கடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டு பக்கம் போகிறதுக்கே பயமாக இருக்கான். இங்கே சுடுகாட்டில் போய் படுத்துருக்கான். எப்படி பாருங்கள், எங்கே வச்சிருக்கு பாருங்கள், வீட்டில் படுக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் பிசாசெல்லாம் சேர்ந்து போய் பாருங்க அவங்க சுடுகாட்டில் போய் படுக்க வச்சிருச்சு.
இப்போ உடனே இப்படிலாம் பண்ண உடனே கடைசி இந்த பிசாசுகளே ஒரு பிளான் பண்ணுது. என்ன பிளான் பண்ணி இவர் துரத்தாமல் விடவே மாட்டார்னு சொல்லிட்டு பாருங்கள் சொல்கிறது, சரி நாங்கள் இவனை விட்டுறோம், நீங்கள் ஒன்று செய்யுங்க, எங்களை இந்த பன்றிகளுக்குள்ள அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிசாசெல்லாம் சொல்லுது. சொன்ன உடனே பாருங்கள், அங்கே ஒரு பிசாசு, ஒரு பன்றி 2 பன்றி கிடையாங்க, 2000 பன்றி மேய்தாங்க, 1 2 இல்லை. உடனே பாருங்கள் அங்கே சொல்கிறாரு அந்த அடுத்த வசனத்தில், அந்த திசையில் துரத்து அவரை மிக வேண்டிய அப்பொழுது அவர் அவ்விடத்திலே மலை அருகே அநேகம் பன்றி கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று மிக அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. ஏன்னா பிசாசு மனுஷனை கொல்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறாங்க. பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்திலையும் பாருங்கள், குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் சில ஆள்களை குடிக்க வைக்கிறது, சில ஆள்களை பாருங்கள் தேவையில்லாத சில காரியங்களை செய்ய வைக்கிறதெல்லாம் பண்ணுறது என்னக்கு பண்ணுது அப்படின்னா, இவன் அழிக்கணும், இவன் குடும்பத்தை அழிக்கணும், இவன் ஒன்றுலாம் ஆக்கணும், தான் அவனுடைய பிசாசுடைய திட்டம். ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு, அதை துரத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ உடனே நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், இந்த லேகியோன் ஒரு நாளும் ஜெபம் பண்ணதே கிடையாது. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இயேசுவே நீங்கள் எப்படியாவது எனக்குள்ளே இருக்க பிசாசை துரத்து விடுங்கன்னு சொல்ல. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அவனுடைய மனைவியோ அவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார் யாரும் ஒருத்தர் கூட இயேசு இந்த பிசாசை துரத்தணும்னு சொல்லி ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணலங்க. கர்த்தருடைய அன்பு எப்படின்னா, மனுஷன் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணலைனாலும் மனுஷன் மேலே கடவுள் வச்சிருக்கிற அன்பு ரொம்ப விலை உயர்ந்தது. பாருங்கள், இவன் பண்ணுற குற்றத்தையும் இவன் பண்ணுற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தான் மக்கள் தெக்கப்பொலி அந்த கதிரவனை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அப்படி பேசலை. இவர் என்ன பண்ணுறாரு, அவனை தேடிய போகிறாரு. அவன் பிரச்சனை அவனுக்கு என்ன, ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தேடி போகிறார். போய் என்ன பண்ணுறாருன்னா, அவனை அந்த பிசாசனை துரத்த சொல்கிறாரு. துரத்தன்னு சொல்லி ஒரு பேசுனா அந்த பிசாசு சொல்லுது, இவனை அழிக்கலாம், இவனை கொள்ளலாம் தான் நான் வந்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பன்றிக்குள்ளேயே அனுப்புங்க. இயேசு பார்த்தாரு, மனுஷன் பெருசா பன்றி பெருசானா அவர் ஒரு முடிவு எடுத்தார். 2000 பண்ணி செத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷன். அவனை தேடி ஏன் கடவுள் வந்தார் தெரியுமா? அப்படின்னா அவன் தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷன். நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமான்னு சொல்லி அவன் உண்டாக்கினார். அவன் அழிக்கிறதுக்கு சாத்தானுக்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்கறது இல்லவே இல்லை. உடனே அவனை தேடி போகிறாரு. அந்த தேடி போய் அவன் அந்த பிசாசெல்லாம் போன்னு சொல்லி கட்டளையிட்டார். கட்டளையிட்டா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா அந்த பிசாசுகள் அப்படியே பூரா ஃபுல்லாக அசுத்தாவியில் உள்ளே போச்சு. எத்தனை? 2000 பிசாசு. நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே 6000 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பன்னிக்குள்ளே 2 3 போயிருக்கோம். உள்ளே போய் என்ன ஆயிருக்கும், அப்படியே பெரிய ஒரு மலையிலேருந்து கீழே கடலில் குதிச்சு எல்லாம் குதிச்சு 2000 பன்னி செத்து போச்சுங்க. இது எவ்வளோ இருக்கும் ஒரு பன்னி? குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா வச்சிங்கன்னா கூட எவ்வளோ பண்ணி பாருங்கள். 2000 பண்ணிங்க, லட்சக்கணக்கான ரூபாய்கள் அவுட்டு. அவன் பூரா பண்ணிக்காரன் பூரா ஐயோ என்ன ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த பிசாசை விரட்டுறதுக்கு 2000 பண்ணியை காலி பண்ணி விட்டார் அந்த இயேசு மேலே தான் குற்றம் சொல்கிறான். இவன் ஒரு ஆள் தெளிவாயிட்டான் பாருங்கள். பிசாசு விரட்டின உடனே அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பண்டிகைகளுக்குள்ளே போயின. ஏறக்குறைய 2000 பண்டிகைகள் அந்த கூட்டம் பாருங்கள் மேட்டில் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பண்டிகைகள் மெய்த்தோர்கள் ஓடி இதை பட்டணத்தில் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு எதை சம்பவிக்க பார்க்கும்படி அப்படின்னா, இந்த லேகியோன்ற அந்த மனுஷனுக்கும் பன்னிக்கும் என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி பார்க்கும்படி ஒரு கூட்டமே வருதுங்க. ஊர்களில் இருந்து இந்த சுடுகாட்டு பக்கத்தில் வருது. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இவனை என்னன்னே கண்டுக்கிறவே இல்லை. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியல. நான் நினைக்கிறேன் அவங்க மனைவி கூட தெரிஞ்சிருக்காது இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான், திடீர்னு ஓடி போயிடுறான், என்ன பிரச்சனை தெரியலையேன்னு சொல்லி. ஆனால் இயேசுவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்து அவனை தேடி போகிறாரு. போய் அவனை பாருங்கள் என்ன பண்ணுறாரு, அந்த பிசாசில் பூரா துரத்தி விடுறாரு. விட்டா 2000 பன்னி செத்து போச்சு. 2000 பன்னி செத்து போய் மிதக்கிறத அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க. லேகியோனுக்கு என்ன நடக்கிறதையும் பார்க்குறாங்க. பாருங்கள் அதே சொல்லுது, இயேசுவிடத்தில் வந்த லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அடுத்து பாருங்கள், பன்னி ஒரு பக்கம் செத்து போய் கிடக்கு மிதக்குது, இன்னொரு பக்கம் யார் இருக்கா? லேகியோன். அந்த லேகியோன் பிடிச்சி அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனுஷன் இருக்கானே, அவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டான். அவன் நல்லா அது வரைக்கும் நிர்வாணியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டான், நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நல்ல புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்துருக்கிறான்.
உட்கார்ந்திருக்கிற பார்க்குறாங்க. பிசாசுகள் பிடித்திருந்திருக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பந்தத்தை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். இதை பார்த்தவங்க யாரு? அந்த பன்னி மேய்க்கிற ஆளுங்க தான் பார்த்துருப்பான். அவன் பார்த்துருப்பான், ஐயோ இவ்வளோ பண்ணி போச்சேங்க அப்படின்னு சொல்லி, பன்னிக்கு என்ன நடந்துச்சு, இந்த மனுஷனுக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே பாருங்கள், அப்பொழுது தாங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார். ஐயோ இயேசுவே நீ இந்த இடத்துல இருக்காங்க, ஏன்னா இன்னும் இந்த ஏற்கனவே 2000 பண்ணி போச்சு, நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை பண்ணி போகுமோ. அவர் ஒன்றும் பண்ணி சாகடிக்கிறக்கா வரல. நல்லா புரிஞ்சுங்க. எப்பயுமே ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு வந்தாருன்னா ஏதோ பிரச்சனை கொடுத்துருவார். அப்படி கிடையாதுங்க. இயேசு வந்தால் நல்லது நடக்கும், ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ என்னன்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, மனுஷன் முக்கியமாக பண்ணி முக்கியமானா மனுஷன்தான் முக்கியம். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த லேகியோனுடைய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாரு. தெய்வீக அன்பு எப்படி பார்க்குதுன்னா, எல்லா மனுஷனும் ஐயோ சுடுகாட்டுக்கு ஓடி போயிட்டானே, இவன் வந்து கல்லுனால தன்னை குத்திக்கிறானே, சங்கிலி அறுத்து போடுறானே, விலங்குகளை முறிச்சு போடுறானே, குடும்பத்தை விட்டு ஓடிடுறானே, போய் சுடுகாட்டில் படுத்துருக்கானே, இதைத்தான் யோசிக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்ற யோசிக்க மாட்டான். ஆனால் இயேசு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு அவன் மேலே அன்பு கூர்ந்து என்ன பண்ணுறாருங்க, அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன் அந்த பிசாசை துரத்தி விடுகிறார். அல்ல கவனிங்க, இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவராக இயேசு இப்போதான் நீங்கள் அநேகர் நம்ம குடிக்கிறவங்கலாம் இருக்காங்களே, குடிகாரெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்தா ரொம்ப பேருக்கு பாருங்கள் பயங்கரமான கோபம். ஒரு மாதிரி ஏன் அவன் குடிக்கிறான், என்ன அவன் ஒரு மாதிரி இருக்கானேன்னு. ஆனால் அவனை என்னைக்காவது நீ அந்த மாதிரி ஆளாக யோசித்துருக்கீங்களா, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுடைய நிலைமை என்ன, ஏன் அவன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக அவன் மேலே என்ன செய்யலாங்க, அன்பு கூறலாம், அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த மனுஷன் தீமைகள் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தா கூட ஆண்டவரே அவனை ரட்சித்தருளும், அவன் வந்து இந்த ஆண்டவர்கிட்ட வரட்டும், ஆண்டவருக்கு விடுதலை கட்டளையிடும் என்று கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோங்க, பேசுவோம். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த தெய்வீகமான அன்பு. நான் பாருங்கள், ரோமர் 12:14 சொல்கிறார் இல்லையா, உங்களை துன்பப்படுத்துவர்களை என்ன செய்யுங்க. நான் நினைக்கிறேன், நல்ல கவனிங்க, அந்த 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 தெக்கப்போலி அந்த கதிரை நாட்டில் நிறைய பேருக்கு துன்பம் கொடுத்துருப்பான். போகிறவன அப்புறம் கத்திர ஒரே ஓட்டமாக ஓடிருப்பான் ரொம்ப பேர் இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருங்க, போகிறாரு, போய் அங்கே வந்து பிரச்சனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு போய் இப்போ விடுதலை கொடுக்குறாரு. அதுதாங்க தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பை உடையவர்களாய் நாம் என்ன செய்யணுங்க, செயல்பட வேண்டும். முதல் காரியமாக அதை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, நாம் ரோமர்கள் நிருபம் 12:14 வந்து இந்த பாருங்கள், அந்த வசனத்தில் வந்து இந்த வசனத்தை நாம் பாருங்கள் எடுத்துக்கொண்டு யார் வேணாலும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து செயல்படுத்திடலாம், பயன்படுத்தி விடலாம் என்பது வந்து ஒரு முடியாத ஒரு காரியம். ஏன் முடியாத காரியம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷராலும் அது முடியுமா? அதை வந்து இந்த மாதிரி ஒருத்தரை மன்னிக்க முடியுமா, ஒருத்தரை நேசிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனால் மட்டும்தாங்க மற்றவங்களை நேசிக்க முடியும், மற்றவங்க நிலையை யோசிக்க முடியும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது. அன்றைக்கி அநேக 1000 பேர் பல விதமாக சொல்லலாம் மனுஷனை பற்றி. ஐயோ இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்க அப்படிங்க, இவங்க இப்படிங்க அப்படின்லாம் பேசலாம். ஆனால் அவனுக்கு என்ன நிலைமை, அவன் என்ன பிரச்சனையில் வாழ்கிறான், அவனுக்கு என்ன அவனுடைய ஸ்டேஜ், அவனுடைய என்ன நிலைமைன்ற கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் அவனுக்காக என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அவன் துன்பமே கொடுக்குறான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாங்க அவனுக்கு, கண்டிப்பாக ஜெபம் பண்ணி இந்த ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து இந்த ஆண்டவர் மூலம் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாங்கன்னு சொல்ல அந்த அன்பை நம்ம காட்ட முடியும். சரியா? அப்போ வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மனுஷனால இந்த அன்பை காட்ட முடியாது. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவு மோசமானவனாக தான் சரிதான், அந்த மனுஷன் மேலேயும் நாம் அன்பை காட்ட முடியும். பாருங்கள், அந்த அன்பு அப்படிப்பட்ட தெய்வீக அன்பு அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது தான் ரெண்டாவது காரியம். மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம், சபைக்கு வர்றோம், எல்லா பேரும் ரொம்ப வாழ்த்தி வரவேற்று சபைக்கு நீங்கள் போயிருவீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. நம்ம நல்லாவே இருந்தால் கூட அவங்க என்னமா என்னதான் சொல்கிறாங்க, என்னமா வந்து வம்புழுக்கிறாங்க, ஏதாவது நடக்குது பாருங்க இல்லையா. நம்ம ஒழுங்காக தான் இருப்போம், ஆனால் துன்பம் நமக்கு தொல்லை கொடுக்குறது பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் அந்த உலகத்தில் பாருங்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்கிறார், ஆண்டோடைய என்ன சொல்கிறார், எடுங்க யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்லா பார்த்தீங்களா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஒன்றும் பயப்படாதீங்க. எங்க உபத்திரம் போடுறதுக்கு எதுக்கு நான் ஜெயிச்சு போகிறேன்னா, எல்லாரும் கேள்வி வருது, பெரிய துன்பம்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க பாஸ்டர்,
உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு வர்ற துன்பத்தை விட இன்னும் வெளியில் இருக்க ஆளுகளுக்கு அதிகமாக வருது. அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க? ஆனால் நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய ஆதாரம், ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய என்னது, ஒரு பெரிய ஒரு தாவீது சொல்கிற மாதிரி, நீர் என் நம்பிக்கை பாருங்கள் என்ன சொல்கிறாரு, நீர் என் கோட்டை, நீர் என் கோட்டையும் என் அரணும் என் நம்பிக்கையும் என் துருவமாக இருக்கிறீங்களா சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையின் மத்தியில் போய் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. எங்கே போய் சொல்லுவான்? ரசிக்கப்படாது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தனுக்கும் பதில் வர கிடையாது. இன்னும் அவன் பிரச்சனை தீரவே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது தாங்க பிரச்சனை தீருது. உலகத்தில் ஆயிரம் காரியங்களை போய் செய்கிறான் மனுஷன், என்னென்னமோ செய்கிறான். ஆனால் செஞ்சுட்டு அவன் பிரச்சனைக்கு எங்கே பதில்னா பதிலே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனையையும் துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய தேவன் நம்ம சார்பாக இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்படின்னா துன்பங்களோடு கூட துன்பம் வருது. அவர் சொல்கிறார், திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிக்கிறேன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற சில மனுஷன் வர்றானா, அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைக்கான பதில் உண்டு. பாருங்க சொல்கிறார், இன்னொரு வசனத்து கூட போவோம். ஏன் ஜெயிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறார் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். 5:4 சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்லா கவனிங்களா? எப்படின்னா, உலகத்தில் நமக்கு துன்பம்லாம் வருது, பிரச்சனைலாம் வருது, கொடுக்குறாங்க சில மனுஷர்கள். ஆனால் சொல்கிறாரு, பிசாசே கூட அவங்களை ஏவி விடும். நம்ம வாட்டுக்கு நம்ம லைனில் நம்ம வாட்டுக்கு ஒழுங்காக போயிட்டு இருப்போம். ஆனால் பிசாசு என்ன பண்ணணும், அவனை தூண்டி விட்டு நம்ம பண்ண வைக்குது அப்படின்னு வச்சுங்க. அங்கே சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை வேணாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த ஆற்றல், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ துன்பத்தை பற்றி பிரச்சனையை பற்றி ஒரு நாள் கவலைப்படணும் அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க ஒவ்வொருவரும் பாருங்கள் இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக ஜெயிக்க முடியும். இதை பற்றி இன்னொரு வசனத்து கூட போயிடுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி எடுங்க. 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்க அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிரச்சனை வருது, சோதனை வருது, அது வருது, இது வருது அப்படின்னா சொல்கிறோம். ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தான் அவர் தாங்கிறதுக்கு என்ன செய்கிறார், அனுமதிக்கிறாராம். ஏன்னா சில நேரங்களில் பிசாசு சில பிரச்சனையை கொண்டு கொடுக்குறான். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு ஆண்டவரே, அந்த துன்பத்தோடு கூடிய தப்பித்துக் கொள்வதற்கான வழியும் உண்டாக்குறாராம். சில நேரங்களில் சில பிரச்சனை வருது, ஆண்டவர் உங்களை அப்படியே விட்ட போகிறதில்ல கிடையாது. என்ன பண்ண போகிறாரு, அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, வைத்திருக்கிறார். அப்போ துன்பத்தை பற்றியே நம்ம யோசிக்காமல் அந்த துன்பத்தையும் அந்த பிரச்சனையும் அந்த சோதனையும் ஜெயிக்கக்கூடிய வழியை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது காரியமாக. 4வதாக, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது. 4வது காரியமாக நல்லா கவனிங்களேன். நம்ம தேவ அன்பில் நடக்கும்போது சில பிரச்சனை வருதா, நடக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போதே ரொம்ப பேருக்கு பிடிக்காது, பொறாமையெல்லாம் பற்றி எரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கன்னா யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரி அற்பமாக நினைப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கிறீங்கன்னா பொறாமை தலை தூக்கி ஆடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கணும், எப்படி வாங்கினாங்க, இதை அப்படி பண்ணாங்களா, இப்படி பண்ணாங்களா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஐயோ இப்படிலாம் வருதுங்க வரும். ஏன் வருதுன்னா அவனுக்கு பொறாமை தாங்க முடியல, அவ்வளோதான் இல்லையா? பாருங்கள், சரி, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, எடுங்க மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30. ஓகே, பாருங்கள் சொல்கிறாரு, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? எல்லாமே உண்டு உங்களுக்கு. நல்ல பாருங்கள், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நல்ல வீடு கிடைக்கும், நல்ல சகோதர சகோதரிகள் கிடைப்பாங்க, தாய் தகப்பன் கிடைப்பாங்க, எல்லாமே உண்டு. ஆனால் அது கூட என்ன இருக்குங்க, துன்பம் இருக்குது. என்ன துன்பம்? இந்த ஆளு கொடுக்குற துன்பம் தான். ஒரு வீடு கட்டிட்டா போச்சு. நீங்கள் மற்ற ஆளு வீடு கட்டினா யோசிப்பான், அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டங்க, மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டிடுங்க.
யாராவது ஒருத்தர் நல்லா பாருங்க, கஷ்டப்பட்டு கொஞ்சம் கட்டிட்டுப்பாங்க, இந்த ஆளுக்கு என்ன பண்ணி எங்கிட்ட கொள்ளையடிச்சாங்க, எப்படி காசு வந்துச்சு ஒன்றும் புரியலையே, திடீர்னு எப்படி கட்டினாவன். ஏன்னா பிசாசு பாருங்க அப்படிலாம் செய்யும். இதெல்லாம் துன்பம் பாருங்க, துன்பங்களோடு கூட வருது. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் நிமித்தமும் என் நிமித்தமாகவும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் 100 கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, 100 கொடுக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனையை வரத்தான் செய்யுது சில நாள். ஏன்னா பேய் பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறனால மனுஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஏவி விடுது. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒன்று வாங்கியிருப்பீங்க, வாங்கின உடனே சொல்லும் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு போகிற சேர்த்துக்கிட்டு வச்சு ஒரு பவுன் 2 பவுன் நகை வாங்கியிருப்பாங்க. அது என்ன இந்த அம்மா கழுத்தில் பளபளன்னு மின்னுது, இது நாள் வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு, அது இது இந்த 5 பவுனில் போட்டிருக்கோம், 10 பவுனில் போட்டுங்க சொல்லும். ஏதோ ஒரு சின்னது ஒன்று வாங்கினேங்க, கஷ்டப்பட்டு வாங்கினேங்க. இப்போ மற்றபுறம் கொள்ளையடிச்சுட்டு வாங்குறான் பாருங்க, அப்படி பேசுறது பாருங்க. ஆனால் நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் சில துன்பங்களோடு வரக்கூடிய ஆசீர்வாதம். அந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறனால அவனை ஏவி விடுது, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்க, துன்பம் பிரச்சனைலாம் வருதா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அங்கே நிற்கக்கூடாது. நீங்கள் ஐயோ இப்படி பேசிட்டானே, அதை அப்படி பண்ணிட்டானே, அது ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே. நம்ம தப்பான வழியில் போகிறோமா? கிடையாது, நம்ம சரியான வழியெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசு சில மனுஷர்கள் இப்படிலாம் பண்ண வைக்கும். அப்படிப்பட்ட வேலைகளே ஆண்டவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் துன்பங்களோடு கூட தினமணியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா துன்பம் உண்டு. ஏன்னா துன்பப்படுத்துகிறேன் போனால் இப்படி தான் துன்பப்படுத்துகிறான். துன்பம் நீங்கள் போய் அவன் வீட்டில் போனால் ஆட்டையை போட்டு வந்துட்டீங்க, எதாவது இந்த கொள்ளைகளை அடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஒன்றுமே கிடையாது. சும்மா இருக்கும்போதே அவன் துன்பம் கொடுக்குறான் அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவனை தாங்கிக்கிற முடியல, அவ்வளோதான். அதனால துன்பம் வருது. அதனால் பாஸ்டர் துன்பமே வேணாம், ஆசீர்வாதம் வேணாம்னா அப்புறம் பிரயோஜனமே இல்லை. ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா சில புறாம அந்த மாதிரி துன்பங்கள் வரதான் செய்யுது. ஆனாலும் பயப்படாதீங்க. அவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். சரி, 4வது காரியம். 5வது காரியமாக, நாம் உபத்திரவப்படும் போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். சில நேரங்களில் பிரச்சனை கொடுக்குறான் மனுஷன். கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ரோமர்கள் 12 அங்கே 14 சொல்கிறார் பாருங்க. என்ன எடுங்க அந்த வசனத்துக்கு திரும்ப போயிடலாம், போயிட்டே அங்கே வரும், நம்ம வருவோம். ரோமர் 12:14 சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறதே புரிஞ்சிருக்கோம். ஏன் அவன் நம்மளை வம்புடுக்கிறான், ஏன் அவனுக்கு கோவம் வருது, ஏன் தேவையில்லாத வம்பு இதெல்லாம் பண்ணுறான், ஏன் நம்மளை துன்பம் கொடுக்குற மாதிரி செய்கிறான்னா, அவனுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்ன்ற விஷயம் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். ஏதோ நடக்குது, ஏதோ நீங்கள் என்னமோ வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க, என்னமோ கையில் காசில் பணம்லாம் முன்னாலெலாம் ஒன்றுமே இல்லை, இப்போ இருக்குது. அவனுக்கு அதை பார்க்கும்போது என்ன நோட்டாக செலவழிக்கிறாங்களே, என்ன எங்கேருந்து வருது அப்படின்னு பேசுவான். அதுக்காக நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வேணான்ட்டா போகிறீங்க. நான் சொல்கிறேங்க, அவன் அப்படி தான் இருப்பான், அவனை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், அப்படிப்பட்ட உத்தரவுப்படும் போது நீங்கள் இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் பேசும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க. உங்களை சபிக்கிறாங்க, நீங்கள் அப்படி போயிடுவீங்கன்றாங்க, இப்படி பேச உங்கள் காது கேட்கவே பேசுகிறாங்க. பதிலுக்கு நீங்கள் யார், என்னையவா நீ பேசுன, என்னைய தான் நீ பேசுகிற, எப்படி நீ பேசலாம், அப்படி நம்ம நடந்துக்கிறோமா, எப்படி நம்ம அன்பாக நடந்துக்கிறோமா என்பதை ஒரு முடிவுக்கு வருவோம். பாருங்கள், எடுங்க சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுங்க சீக்கிரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பாருங்கள், ஒரு வசனத்து போவோம். 43, 44 வசனத்தை நம்ம எடுப்போம். 43, 42. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாய என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ரட்சிக்கப்படாதனால செய்ய முடியாதுங்க, ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளால் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? 44ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஏன் உங்களுக்கு அவன் சத்துருவம் ஆடுறான்? நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அவனுக்கு பிடிக்கல. அப்போ அவனுக்கு சொல்லணும், நல்லா இருக்கிறதுக்கு ஒன்று வழி சொல்கிறேன்ப்பா, நான் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கு சர்ச்சுக்கு போட்டிருக்கேன், அப்போஸ்தலருக்கு சபைக்கு போகிறேன், நீ என் கூட வா. அவனுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கலாமா இல்லையா? அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவனும் வருவான், அவன் ஆசீர்வதிக்கப்படும், அவங்க மேலே புறம் போட மாட்டான். அநேகருக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? வழியை சொல்லிக் கொடுத்துடணும். பாருங்க சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு, ஒரு சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க ஆசீர்வதி. ஏன் சபிக்கிற நீ? ஏன் அவளை சபிக்கிற? உடனே நான் என்ன எடுத்துட்டேன், உடனே ஒன்றும் எடுத்துக்கலையே, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ நல்லா இருக்கலாம், ஏன் வா, எங்கே வரலாம், ஆண்டவர்கிட்ட வா, நீ நல்லா இருப்பேன், இந்த ஏசுகிட்ட போனால் நல்லா இருக்கிறேன், நீ வா, அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். அவன் சபிக்கிறதை விட்டுருவான். ஏசா தான் சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள்,
உங்களை எப்படியாவது விரோதிச்சு உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற ஆளுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா பாருங்கள், நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்க. ஏதாவது ஒன்று கொடுங்க. உங்களை திட்டிகிட்டே இருக்கிறான், எதமா பண்ணிட்டு இருக்கான், என் வாப்பா அவனுக்கு ஒரு நாளைக்கு இதை கொடுக்குறேன், வச்சுக்கோ, சாப்பிட்டு போ, கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், கொடுத்து பாருங்கள். என்னங்க தெரியுமா உங்களுக்கு, அந்த ஆளுங்க நம்மளை பற்றி பேசுகிற நிப்பாட்டிடுவாங்க. பரவாயில்ல, நல்ல மனுஷனாக இருக்கிறானே, எதுக்கு இந்த ஆளை பற்றி இப்படி பேசி சில ஆள்லாம் பாருங்கள் நம்மளை பற்றி தப்பாகவே நியூஸ் கொடுக்குறது, அங்கே இங்கேயும் போய் தப்பாக சொல்கிறது. நான் சொல்கிறேன், ஏன் தப்பாக சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல, தப்பாக சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அந்த ஆட்களை எதுக்கு தப்பாக சொல்கிற, நான் நல்லா இருக்கிறது தானே உனக்கு பிடிக்கல, நீ நல்லா இருக்கலாமே, நான் ஆண்டவர்கிட்ட வா. அவர் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறான், உங்களை துன்பப்படுத்துகிறான், அவனை உட்காந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வரேன், நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பையன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரட்டும், ஆண்டவர்கிட்ட வரட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, மற்றவர்களை ஈஸியாக மன்னிச்சுட்டு போயிடலாம். ஈஸியாக என்னங்க மன்னிக்கலாம். மன்னிக்க முடியாதா? மன்னிக்க முடியும். ஏன் மக்களுக்கு கோவம் வருது? ஆண்டவருடைய பிள்ளையே சிலர்லாம் ஏன் கோவப்படுறாங்கன்னா, பதிலுக்கு பதில் ஏன் சபிக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா, அவங்க இந்த விஷயத்தில் வரல. அப்போ வரணும். பாருங்கள், இதுதான் பாருங்கள் இந்த காரியம். அதில் சொல்கிறாரு, லூக்கா சுவிஸ் எடுங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 51லேருந்து 56 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 51லேருந்து 56 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஓகே, பாருங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசர்கள் யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிடும்படி உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றான். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனாங்க. பாருங்கள், ஒரு ஊருக்கு போகிறாங்க. இயேசு போகிறாரு. போனோன்னா அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு உடனே அந்த ஆளுங்க பாருங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சீசர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த எலியா அக்கினி கொண்டு வந்தான்ல, எங்கே அக்கினி கொண்டு வந்தான்னா பாருங்கள், ஒரு கர்மேல் பருவத்தில் ஒரு முறை கொண்டு வரான். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது, வாசிங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே அந்த கர்மேல் பருவத்தில் ஒரு பெரிய பயங்கரமான இது நடக்குது. இஸ்ரவேலின் தேவனுக்கும் பாகாலுக்கும் இடையில் ஒரு பெரிய வானத்திலிருந்து அக்கினி வருது. வானத்திலிருந்து அக்கினி இந்த இஸ்ரவேலுடைய பழிகளை அப்படியே பச்சித்து போடுது. அதை அவன் படிச்சுட்டு சொல்கிறான். சீசருக்கு இந்த விஷயம் தெரியுது பாருங்கள். சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அந்த அக்கினி எப்படி அந்த இறைச்சியும் அந்த விறகுகளையும் பச்சித்து போட்டுச்சு, தண்ணியெல்லாம் பச்சித்து போட்டுச்சு, அது மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் இப்போ வானத்திலிருந்து அக்கினி இவனவெல்லாம் அழிச்சு போடும்படி எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க ஆண்டவர்னு கேட்குறான். சீசர்கள் கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் அறிவீர்களா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு வரல. அவர் எதுக்கு வந்திருக்கார் தெரியுமா? மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய பிள்ளையிலே மற்ற மனுஷர்கள் சில பிரச்சனை கொடுக்கும்போது உடனே அழிஞ்சு போயிடணும், அப்படி போயிடணும், இப்படி போயிடணும், அப்படி ஜெபம் பண்ணுற விட்டுட்டு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, அவனும் என்னையமாய் நல்லா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு சுவிசேஷம் சொல்லி சபைக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆண்டவர்கிட்ட விட்டிங்கன்னா அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். அப்புறம் எதுக்கு உங்கள் மேலே பொறாமல போகிறான்? அவன் சொல்லுவான், வாங்கினீங்கன்னா சந்தோஷப்படுவான். அப்போ பாருங்கள், அதை தான் செய்யணும், அழிச்சு போன்றக்காக கிடையாது. அது சீசர் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய உபத்திரன் போகும்போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த அன்பை காட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால், மற்றவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்குறான், அவனுக்காக ஜோமனி அவன் ஆண்டவரை கொண்டு வந்துடணும். அதுதான் சரியான ஒரு வழி. அதான் பாருங்கள், அதான் சொல்லுகிறார். சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். இதில் பாசிட்டிவ் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது எப்படி முற்போக்காக நாம் நடந்து கொள்கிறோம் அப்படின்னா, துன்பப்படுத்துவர்களை ஆசிரியப்பது பாசிட்டிவ் ரியாக்ஷன். இதில் நெகட்டிவ் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா துன்பப்படுத்துவர்களை சபிக்காமல் இருப்பது. துன்பப்படுத்துகிறவன என்னது, சபிக்காமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்லது. இப்படி பண்ணிட்டானா அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது திட்டணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம அப்படி அமைதியாக இருக்கிற ஒரு நல்ல காரியம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேல் பாருங்கள் ஒரு படி இருப்பது என்னென்னா, பாருங்கள் ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய நிலைமையிலிருந்து மற்றவருடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவருடைய நிலையை யோசித்து பார்க்கணும். எப்படி யோசித்து பார்க்கணும் பாருங்கள். பில் வின்ஸ்டன் சொல்லி ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் பாருங்கள், பெரிய சபையின் போதகர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய சபையின் போதகரில் 22,000 பேர் அமெரிக்காவிலே போகிறாங்களாம், பெரிய சர்ச்சுடைய பாஸ்டர் அவர் ஒரு நாள் பாருங்கள் ரோட்டு வழியாக போயிட்டே இருந்தாராம்.
போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து மற்றவங்களுடைய பிரச்சனை நம்ம தான் வந்து யோசிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அப்படி யோசித்தோம்னாவே என்ன யோசிப்போன்னா, ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி நடந்துக்குவோம்? ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவனுக்கு சப்போர்ட், அவனுக்கு ஏதாவது அதில் அவனை விடுதலையை கொண்டு வரும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா? இவர் என்ன பண்ணாராம், போயிட்டே இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான சத்தம், ரோட்டு ஓரத்தில் பயங்கரமாக சத்தம் போட்டால் ஒருத்தர் கிறுக்கு பிடிச்சவன் ஓடுறானா, இங்கே ஓடுறானா அங்கே ஓடுறானா பாருங்கள். மக்கள்லாம் பயந்து அடிச்சு அங்கே ஓடுறாங்களாம் பாருங்கள். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு ஊழிய பாஸ்ட். இவர் போனோன்னா அப்படியே அமைதி ஆகிட்டானா. ஏன்னா இவருக்குள்ள கடவுளுடைய ஒரு கர்த்தருடைய ஆவியானவர், அது மட்டும் இல்லாமல் மனுஷனை ஒரு நேசிக்கக்கூடிய மனுஷன் இல்லையா? ஒரு பக்கத்தில் போனோன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டானா, ஒரு மாதிரி அப்படியே மெதுவாக நிற்கிறானா. ஒரு போய் கேட்டாராம், ஏன் அப்படி கத்துற நீ? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குற? ஏன் இவ்வளோ பேர் பயந்து உன்னை கண்டு ஓடுறாங்க? எல்லாம் கடலாம் அடைச்சிட்டு ஓடுறாங்களா? இவன் கத்துல அவன் சொன்னான், வேற ஒன்றும் இல்லை, என் சீரட்டை ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து பாருங்கள், அவன் சீரட்டை பிடிக்கிறாள், ரட்சிக்கப்படாதவன். இவர் போய் கேட்டாராம் பாருங்கள், மத்தாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்னடா அவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், வேண்டாம் எதுக்கு போனோம் அப்படின்னு. அவர் உடனே சொன்னாராம், ஒன்றும் இல்லை, சீரட்டை நான் பெருசு வாங்கிடலாம் அப்படின்னாராம். அவனுக்கு என்ன பிரச்சனைங்க, ஒரே ஒரு சீரட்டு, ஒரு சீட்டு. அந்த சீரட்டுக்காக அந்த தெருவே ஒரு ஆட்டம் ஆடிட்டானாமே. இவர் சொல்கிறார், போய் அவன்கிட்ட சொன்னாராம், வா உனக்காக ஜோம் பண்ணுறேன். ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை, சீரட்டு வாங்குற பெரிய விஷயம் இல்லை, வா உனக்கு ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அன்பாக கூப்பிட்டு அவன்கிட்ட பேசினாராம். பேசின உடனே அப்படியே சமானமாயிடானா பாருங்கள். ஏன்னா அவ்வளவு கத்துறான், மக்கள்லாம் பயந்தடிச்சு ஓடுறாங்க. ஆனால் ஒரு தேவ அன்பு உள்ள ஒரு மனுஷன், ஒரு பாஸ்ட், ஒரு விசுவாசியால் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை உள்ள மனுஷனையும் மாற்ற முடியும். ஏன் முடியும்னா அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குங்க. அந்த அன்பிலே அவனுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் நம்ம உதவி செய்யன்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போமே. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அந்த அன்பை, தேவ அன்பை நாம் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் எடுங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் வந்து 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 23ஆம் வசனத்திலிருந்து எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய போது 10,000 தாலந்து வாங்கின கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சற்று விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போ அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடை வேலைக்காரனை ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போட்டு வித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பேர் கடன் படுறான். நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சுங்க இந்த கதையை. ஒருத்தன் வெறும் 10,000 கடன் வாங்கியிருக்கான். ஒருத்தன் 10,000 ரூபா அப்படின்னு வச்சுங்க, 10,000 ரூபா வாங்கியிருக்கான்னு வச்சுங்க. ஒருத்தன் வந்து ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான். 2 பேருமே கடன் வாங்குறவர்கள் தான். 10,000 கடன் வாங்கினது யார்கிட்ட வாங்கியிருக்கான்? அங்கே இருக்க ராஜாட்ட போய் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கடன் கவர்மெண்ட்டில் போய் வாங்கியிருக்கான் போல, வாங்கிட்டான். இன்னொருத்தன் யார்? 100 ரூபா கடன் வாங்கினவன், அவனும் இருக்கிறான். அந்த 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. இவன் வந்து கூட வேலை செய்கிறவன். இவன் போய் அந்த ராஜா கேட்குறான், ஏப்பா நீ கடனை தீர்க்கலையா, எப்போ படக்கம் கடனை கொடுப்பேன், உன்னுடைய சொத்தெல்லாம் வித்தாது கட்டு அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே, ஆண்டவனே பொறுமையாயிரும், நான் கொஞ்சம் கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த ராஜா ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்கள், என்ன பண்ணுறான்னா, சரி எதுவுமே கொடுக்க வேணாம்ப்பா, போ எல்லாத்தையும் விட்டுறேன், போ மன்னிச்சிடறேன். நம்ம ஊரில் கடன் தள்ளுபடி செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடன் தள்ளுபடி செஞ்சாச்சு. தள்ளுபடி செஞ்சோன்னா இவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிறான். கடன் தள்ளுபடி செஞ்சால் எப்படி இருக்குங்க, பெரிய சந்தோஷம் தானே. சந்தோஷமாக போயிட்டுருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது எந்த தாப்பில் ஒரு ஆளை பாட்டான். அவன் யார்?
இவங்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கினவன் அவனை பிடிச்சிட்டு அவனை பார்த்து சொல்கிறான், ஏண்டா 100 ரூபா வாங்கினீங்களா, எப்போ கொடுப்ப நீ? அவன் உடனே சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நான் கொடுத்துறேப்பா சீக்கிரம் அப்படின்னு. அவன் இவனோட ரொம்ப ஏழை. 100 ரூபா எங்கே இருக்குது, 10,000 எங்கே இருக்குது? உடனே இவன் சொல்கிறான் பாருங்கள், நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான். என்னங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா என்கிட்ட 100 ரூபா வாங்குறாங்க, வாங்கி 6 மாதம் கொடுக்க மாட்டாங்க, அவனை உள்ளே போடுங்க அப்படின்ட்டான். அவர் போலீஸ்கார் என்ன பார்த்தாரு, சரி இவன் சொல்கிற ரிப்போர்ட் கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாச்சு. யாரை? 100 ரூபா வாங்கினவனை தூக்கி உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டால் இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களாம் பார்க்குறான். என்னப்பா 10,000 ரூபா கடன் கொடுத்தவன் வந்து அவனை இப்போ தான் நான் ஆண்டவர் அரசாங்கம் மன்னிச்சிருக்கு, அவன் கடனவே தீர்ந்துருச்சு. ஆனால் பாவங்க இவன் ஒரு 100 ரூபா வாங்கினவன், இவனை கொண்டு போய் இப்படி போடலாமாங்க, ஜெயிலுக்குள்ளே போடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நேராக கொண்டு போய் யார் சொன்னா தெரியுமா? அவன் கூட இருக்கிற ஆளுக்கு போய் ராஜாட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஐயா ராஜாவே, நீங்கள் 10,000 அவனுக்கு மன்னிச்சிங்க, ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 100 ரூபா வேண்ட கடை வாங்கின மன்னிக்காமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டாமே அப்படின்னா. ராஜாவுக்கு கோபம் கண்மூடித்தனமாக வந்து பயங்கரமாக வந்துருச்சு. கூப்பிட்டு ஏண்டா என்ன ஒரு 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 மோசமான ஒரு மனுஷனாக இருக்கையே, 10,000 என்கிட்ட கடை வாங்கி உடனே நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் 100 ரூபா கடை வாங்கின அந்த ஒன்றை கூட வேலை செய்கிறவன் நீ மன்னிக்க வேணாமா? அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் ஜெயிலில் போட்டால், இங்கே போட்டிருக்கு யார்கிட்ட உபாதிக்கிறவர்கள்னா ட்ரீட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ட்ரீட்டெல்லாம் இல்லையா? ஏன்னா யார் உபாதிக்கிறவர்னா நல்லா கவனிச்சுங்களேன், சும்மா உள்ள ஸ்டேஷனில் வைக்கிறது வந்து அது ஒரு ட்ரீட்டு, கொண்டு போய் சாத்தி கை ஒடிஞ்சு போச்சுன்னு ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க பார்த்து. அந்த மாதிரி ட்ரீட் யார் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த ராஜா கொடுத்தாருங்க, இவனுக்கு கொடுத்தாரு, உபாதிக்கிறவரை கொடுத்தாரு. இவனை சும்மா போடாத, போடுன்னு போட்டுட்டாரு. ஏன் போடுன்னா 10,000 நான் மன்னிச்சிருக்கிறேன், 100 ரூபா வாங்கினவனா இவன் மன்னிக்க மாட்டானா, போய் இவனை என்ன பண்ணலாம், போட்டால் தானே சரி வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய ஆண்டவர் பிதா சொல்கிறாரு, நான் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் செய்கிறான்னு வச்சுங்க, அவன் ரட்சிக்கப்படாதவன், ஒன்றும் அவன் ஆண்டவரை பற்றின்னு தெரியல, ஒன்றும் தெரியல, உங்களுக்கு ஏதோ தொல்லையை கொடுக்குறான், அவனை நீங்கள் மன்னிக்காமல் விட்டீங்கன்னா பிதா சொல்லுவாரா, இவனை உபாதிக்கிற இடத்துல போய் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நம்மளை ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறானா ஒன்றும் பயப்படாதீங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு நாள் அவன் நிச்சயம் மாறுவாங்க. மாற மாட்டான்ல, கர்த்தரால் செய்ய முடியாது நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஐயோ ரொம்ப மோசமான ஒரு ஆள் பாஸ்டர், அவன் அப்படியால் இப்படியால், இவனை மாற்றவே முடியாது, கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள் மாறி உங்களோடு இந்த இடத்துல வந்து உட்காருவான். அப்படி செய்ய முடியும், அவரால் கர்த்தரால் முடியும். உங்களுக்கு தொல்லை கொடுக்குற உபத்திரம் பண்ணுறவன்லாம் நீங்கள் அப்படி தான் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தரை அதான் சொல்கிறார் பாருங்க. கெட்ட குமாரன், அந்த இளையகுமாரன் விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளையகுமாரன் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து அங்கே 14 வருஷத்துலேருந்து அந்த கெட்ட குமாரன் வந்து அப்பா விட்டு போகிறான். போட்டால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா மற்றவர்களை மன்னிக்கிறாங்க. அப்பா வந்து அந்த இளையகுமாரனை வந்து தப்பு செஞ்சு அப்பாட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் பிடிக்கிட்டு ஓடிட்டான். ஓடி போய் வேசியல்கிட்ட போய் செலவழித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு திரும்ப அப்பாட்ட வர்றான். அப்பா வந்து என்ன பண்ணுறாருங்க, அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய தேவன் பாருங்கள், நம்மளை ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 6வதாக இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது சொல்கிறாரு, நமக்கு உபத்திரம் கொடுக்கிறவர்களை என்னது, அதாவது சுய புத்தியிலே அப்படி அவர்கள் செய்யவில்லை. நல்ல குணியை நமக்கு தொந்தரவு கொடுக்குறான் ஒருத்தன்னா, அவன் சுய புத்தியில் செய்யலைங்க, அவனுக்குள்ளே சாத்தானது வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் ஏன் அவ்வளவு பண்ணுறான், ஏன் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான், ஏன் உங்களை வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான்? ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியால் உங்களால் சமானமாக இருக்க முடியல, புருஷனால் சமானமாக இருக்க முடியல, பிள்ளைகளால் சமானமாக இருக்க முடியல, சில நேரங்களில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களே, ஏன் கொடுக்குறான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, அவன் சுய புத்தியில் செய்யலைங்க, அவனுக்குள்ள பிசாசு இருந்து அவனை செய்ய வைக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசை என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் இந்த மனுஷனுக்கு இருக்கிற பிசாசை, அந்த லேகியனுக்குள்ள இந்த பிசாசை மாதிரி இந்த பிசாசை இயேசு நாமத்தில் என்ன பண்ணுறேன், விரட்டி விடுறேன்னு சொல்லி விரட்டி விடுங்க. அவன் புத்தி தெளிவான். அங்கே பாருங்கள், அதை தான் சொல்கிறான் அந்த இதில் 6வதுல. அவன் உபத்திரம் கொடுக்குறானா, அவனுக்கு உள்ள சுய புத்தியில் அப்படி செய்கிறான். என்ன செய்கிறான், பிசாசனால் செய்கிறான். அப்படி செய்கிறவன் வந்து இதை புரிந்து என்னது, அவன் அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளும்போது எந்த மனிதன் மேலும் அன்பு கூற முடியும். அவன் வந்து முழுக்க பிசாசே அவனை வந்து செய்ய வைக்குதுன்ற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐயோ பாவங்க. பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, திடீர்னு சொல்லி ஒரு பாட்டில் போட்டு உடஞ்சிருச்சு, நீங்கள் போய் அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஐயோ சின்ன பிள்ளைங்க அறியாமல் செஞ்சிருச்சு. சில நேரங்களில் சில பைத்தியம் பிடிச்சிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த ஆள்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறான்.
அவன் பாருங்க நிறைய மூட்டை அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு ஆள் அன்றைக்கி போய் பார்க்குறேன், நிறைய மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. பூரா அழுக்கு பேப்பருங்க, ஒரு துணியில் வச்சு கட்டி இழுத்துட்டு போகிறான். அவ்வளோ தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். வேகமாக போகிறான். அங்கேயோ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, உலகத்துலேயே நான் நிறைய நான் தான் சம்பாரிச்சிருக்கிறேன், மூட்டை மூட்டையாக கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் முழுக்க முழுக்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், குப்பையை அள்ளி தூக்கி வச்சு கொண்டு போகிறான், பழைய துணி அள்ளிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் அவனை பார்க்கும்போது ஐயோ அவன் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறான்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவையோ அவன் வந்து ஒரு பைத்தியக்காரங்க, மனநல சரியில்லாதவங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நான் மன்னிக்கிறோம் இல்லையா? அதே போல தாங்க இன்றைக்கும் சில மனுஷர்களை சாத்தான் மனநல பாதிக்கப்பட வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரை பற்றி அந்த அன்பை காட்டுங்க. உங்களுக்கு தொந்தரவே கொடுக்கட்டும், விடுங்க. அந்த தொந்தரவுக்கு பதிலாக நீங்கள் நேசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் மனம் திரும்பி கூட தேவ சமூகத்தில் வருவார்கள். கண்டிப்பாக வருவாங்க. கடைசியாக உடனே ஒன்று பார்த்து முடிச்சிடலாம். சொல்கிறாரு, சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ணுது, நம்மை துன்பப்படுத்தும் போது அவர்களை அவங்க மேலே கோபப்பட மாட்டோம், அவங்கள என்ன பண்ணுறோம், மன்னிக்கிறோம். அதே மாதிரி தான் பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கும் மற்றவர்களை மன்னிக்கணும். கடைசியாக தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள் இந்த உலகத்தில் சிலர் வந்து செய்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மக்களையும் கண்டிப்பாக நம்ம மன்னிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4 அதை மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம். எடுங்க, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாய் அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறானா. நல்ல கவனிங்களேன், ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லும் போது அவன் ஏன் ஏற்றுக்கிற மாட்டான் தெரியுமா? அவனுடைய கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான் பிசாசு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால பிசாசே அவனுடைய கண்ணை நான் திறந்து விடுகிறேன் இயேசு நாமத்தில், அவனை ரட்சிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி அந்த மனுஷனுக்கு தேவ அன்பை நீங்கள் காண்பிச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்களா? பவுல் என்ற ஊழியக்காரரு அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, ஸ்தேவான்னு சொல்லி அப்போ 7ஆம் அதிகாரம், அப்போ சொல்ல 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறார். அந்த ஸ்தேவானை வந்து கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு இருக்கும்போது இருந்தவர் யார் தெரியுமா? சவுல். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சவுலை ஆண்டவர் பிடிச்சி பவுலாக மாற்றினார். என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனுக்காக சபை மக்கள் ஜெபித்தார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவங்களை எப்படி நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும், எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த தேவ அன்பை காட்டுங்க. இந்த தேவ அன்பில் நாம் நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அதை தான் அங்கே பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா 58லையும் 60லையும் பாருங்கள் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதை ஒன்று பாருங்கள், அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்து சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். கல்லை வச்சு ஆண்டவரை பற்றி சொன்னதுனால கல்லை வச்சு எரிஞ்சு கொண்டுட்டான் ஸ்தேவான்ற ஒரு ஆளை. ஒரு பாருங்க மனுஷனை கொன்னுட்டு என்ன பண்ணுறான், சவுலுடைய காலிட்ட வந்து வைக்கிறான். இவன் நினச்சி நான் பாருங்கள் என்ன நினைக்கிறான்னா, பரவாயில்ல ஒருத்தனை கொண்டுட்டோம், எல்லாரும் இப்படி கொண்டு வரலாம் என் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, நீ கொன்னையில் நீ தான் போய் இந்த ஊருக்கே சுவிசேஷம் சொல்கிறேன் போ அப்படின்னு பிடிச்சார். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறுடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த மக்களை நிச்சயமாகவே மன்னிப்பார். நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்களோ, பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க சபிச்சாலும் அவங்க ஏதோ பண்ணாலும் அவங்கள மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. ஒன்றை பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி உங்கள் கூட இந்த சபையில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒரு விஷனை, ஒரு தரிசனத்தை ஏற்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கூட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள் சொல்கிறாரு. ஏன் வந்து துன்பப்படுத்தல ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட மக்கள் ஆசீர்வதிக்க முடியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். அவங்களும் இந்த இடத்துல வந்து வரணும்னு சொல்லி நீங்கள் உங்களால் நேசிக்க முடியும். ஏன்னா நமக்குள்ள அந்த அன்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த உலக மனுஷனால் அதை செய்ய முடியாதுன்னு நம்மளால் செய்ய முடியும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய ஜனனம் எடுத்திருக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதனால் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மற்ற மனுஷர்கள், ஆண்டவரே, சொந்த பந்தங்கள், குடும்பத்தார் அல்லது வேலை செய்கிற இடங்களில் எங்கேயோ ஒரு சில இடங்களில் உடைய பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுக்கிற அந்த மக்களை உடைய பிள்ளைகளாரும் அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படி, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி, அவர்களோடு கூட சபைக்கு அந்த மக்களை கொண்டு வரும்படி
பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட தெய்வீகமான அன்பு நிறைந்த அந்த இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.